ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. நம்ம யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா பேர் காலேஜ் போய் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் சென்டரை மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் சென்டரை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. நான் யூஸ்ஃபுல்லாக சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கப்பவே ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஒரு காலேஜ் பற்றி போட்டிருந்தாரு. அந்த காலேஜில் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் என்ன சொன்னார், ப்ராஜெக்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டை நீங்களே செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் இருக்குது, அந்த பேர் சொல்ல நான் விரும்பலை, அந்த ப்ராஜெக்ட் சென்டருக்கு அந்த ப்ராஜெக்ட் சென்டரில் போனீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதோட ஐடியாவை எடுத்துகிட்டு அந்த ஐடியாவையும் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்களே ப்ராஜெக்ட் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் பிபிடி ஆகட்டும், ரிப்போர்ட் ஆகட்டும், உங்கள் காலேஜ் ஃபார்மேட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மொத்தமாக நிறையா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க இப்படிலாம் பேசுனாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்பி நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காசு தானே, ஒரு 10,000 ரூபா நம்ம எப்படியும் காலேஜ் ஃபீஸ் 1.5 லட்ச ரூபா கட்டுறோம், வருஷம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டுறோம், நம்ம இது ஒரு மீறி போனால் ஒரு 20,000 30,000 ரூபா கேட்பாங்க. அது டீம் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு 60,000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னா ஆளுக்கு 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5,000 ரூபா தான் ஆச்சு. ஸோ இதை கொடுத்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஒரு பையன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்மளும் ப்ராஜெக்ட் சென்டர்லேயே வாங்கிடலாம், ஏன்னா நம்ம இது பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நான் பண்ண ப்ராஜெக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இல்லாமல் இருந்து அதை இன்டர்வியூவில் சொல்லி அதை ஓகே இவன் சின்ன ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கான், இது ஒர்த் இல்லை அப்படின்ட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ இது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். அதாவது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டியது. நீங்கள் நம்ம ஒரு மூவியில் சமுத்திரகுணி சொல்லி, ஸோ அப்பான்னு ஒரு மூவியில் தாஜ்மஹால் பண்ண சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பாய் கடையில் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் போய் பாய் கடையில் போய் என்ன பண்ணுவார், அது மெட்டீரியல்ஸ் வாங்குவார். இது என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேண்டாம், நாங்கள் பண்ண மாதிரி ப்ராஜெக்ட் வராது அப்படிம்பாங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் அந்த பாய்க்கா இல்லை பையனுக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சென்டரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றின உங்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்க போகுது, நீங்கள் என்ன இன்னோவேஷன் பண்ண போகிறீங்க. அவங்க இன்னோவேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை இன்னோவேஷன் பண்ணுறாங்க. இப்போ இது வரைக்கும் அவங்க பண்ண இன்னோவேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இஸ்ரோ அளவுக்கு போயிருப்பாங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட் சென்டர் ஒரு காலேஜுக்கே 50 ப்ராஜெக்ட் செய்கிறாங்க அப்படின்னா இஸ்ரோ ஒரு வருஷத்துக்கே 50 ப்ராஜெக்ட் தான் செய்கிறாங்க. ஓகேவா? இவங்க ஒரு காலேஜுக்கு 50 ப்ராஜெக்ட் செய்கிறப்போ 10 காலேஜுக்கு பண்ணால் 500 ப்ராஜெக்ட் ஆச்சு. அப்போ 500 ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க இஸ்ரோவோட பெரிய லெவலில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவாங்க, அந்த கான்செப்டையே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த ஃபார்மேட்டை மட்டும் மாற்றி இப்போது அதில் பிளாகரிசம்லாம் கொஞ்சம் செக் பண்ணி இந்த நிறையா ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, அந்த டூல்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரீவேம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் வேறு மாதிரி வர்ற மாதிரி போட்டுட்டு அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் தேர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். நீங்கள் அதை நல்லா படிச்சுட்டு போய் இன்டர்வியூவில் சொன்னீங்கனாலும் நாளைக்கு இண்டஸ்ட்ரியில் போய் உங்களால் சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதை திங்க் பண்ணாமல் நான் இண்டஸ்ட்ரிக்கு போனோன்னே உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இன்னொரு ப்ராஜெக்டில் அசைன் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் போகிறீங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் சென்டரில் ஒரு தீம் வாங்கியிருக்கேன், அந்த தீம் பேஸ் பண்ணி நான் இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டேன். அந்த கம்பெனிக்கு போனோன்னே உங்கள் ப்ராஜெக்டே இது தானே, சரி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து செய்யுங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் திணறிடுவீங்க. அப்போவே உங்கள் ரெப்யூட்டேஷன் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்ரைசல் ஆகட்டும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக வராது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணாவே பாதி ப்ராஜெக்ட் முடிஞ்சு. ஓகேங்களா? அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூ நீட் டு திங்க் அபவுட் த எம்பத்தி. ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு எம்பத்தி இருக்கணும். இந்த சொசைட்டியில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை எம்பத்தைஸ் பண்ணணும். அதை உணரணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறக்கு நான் அதை எம்பத்தைஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஒரு சொல்யூஷனை யோசிக்க முடியும்.
ஒரு ப்ராப்ளமை எடுத்து அதை எம்பத்தைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும். ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ பிகம் அ வெரி குட் இன்ஜினியர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பிளேஸ்மெண்ட்ஸு மற்றதெல்லாம். நீங்கள் ஒரு ப்ராப்பரான இன்ஜினியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா கூட வேறு லெவலில் போயிட முடியும். உங்களை யாருமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது அதுக்குண்டான எம்பத்தைஸ் பண்ணி அதுக்குண்டான இன்னோவேஷனை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரியரில் சக்சீட் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து ப்ராஜெக்ட் சென்டரில் போய் தயவு செஞ்சு ப்ராஜெக்டை வாங்காதீங்க. ஸோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை உருப்படியாக நம்மளோட ஓன் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஓன் திங்கிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஓன் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களை லைஃப் டைம் வந்து ரன் பண்ண வைக்கும். ஓகேங்களா? வெறும் ப்ராஜெக்ட் சென்டரில் வாங்கி ஊரை ஏமாத்துறீங்களோ இல்லை காலேஜ் ஏமாத்துறீங்களோ இல்லை கம்பெனி ஏமாத்துறீங்களோ அதெல்லாம் வந்து ஈஸி, யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம். ஆனால் அது வந்து யாருன்னா நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கு சமந்தான். மற்றபடி வந்து யாருமே இதில் ஏமாற போகிறது கிடையாது. ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு பழைய மொக்க ப்ராஜெக்டை உங்கள் கையில் கொடுத்துருவான். அதோட காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் தான். ஏதோ ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி சிவில் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் சென்டரில் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது ரொம்ப மினிமம். மற்றபடி பார்த்திங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்ககிட்ட தான் வந்து அதிகமாக ப்ராஜெக்டை வந்து விற்கிறாங்க. ஸோ இது கோர் பிரான்ச்சஸில் இது வந்து குறைவு. ஏன்னா கோர் பிரான்ச்சஸில் வந்து நம்ம ஈஸியாக ப்ராஜெக்ட் வேறு மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய காசு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி காசு பார்க்குற கும்பல்கிட்ட தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நான் எல்லா ப்ராஜெக்ட் சென்டரையும் குத்த சொல்ல, பட் ப்ராஜெக்ட் சென்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸை கொடுக்குறதோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. பட் நீங்கள் கைடன்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா யாரும் உங்கள் கூட வரமாட்டாங்க, உங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்படிங்கிறனால நீங்களும் எல்லா காம்பவுண்ட்லாம் போட்டு ஒரு கிட்ட ரெடி பண்ணி இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்றீங்க. அதையும் வாங்கிட்டு போய் வைவால வச்சுட்டு வர்ற எக்ஸ்டர்னல்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சேஃபாக வந்து போயிடுறாங்க. வர இன்டர்வியூவர்ட்டையும் வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் கம்பெனிக்கு போன பிறகு அவங்க படுற கஷ்டம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒருவேளை வந்து அவங்க கம்பெனியில் வேறு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க வேறு பேஸில் போயிட்டாங்க அப்படின்னா அது பெருசாக தெரிஞ்சிக்காது. இருந்தாலும் வந்து நம்ம லைஃப் டைமுக்கு ரன் பண்ணுற ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிற பெஸ்ட்டு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். இது அட்வைஸுன்னு கிடையாது, பட் ஒரு எத்திக்ஸ் வேணும். நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங்கில் ஒரு எத்திக்ஸ் வேணும். அந்த எத்திக்ஸ் இல்லாமையே வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வேறு லெவலில் போகிறக்கு முடியாது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஆரம்பித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓன் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓன் ப்ராஜெக்ட் பண்ணாமல் நான் வந்து ப்ராஜெக்ட் சென்டரில் தான் வந்து ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து வேறு லெவலில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மினிமமாக இருக்கலாம், 1-2 இருக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸில் நம்ம வந்து ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் தான் வந்து ப்ராஜெக்ட் சென்டரில் ப்ராஜெக்ட் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற ஹடில்ஸ் தெரியும், அதில் இருக்கிற இன்டெப்த் நாலேஜ், அதில் இருக்கிற இன்னோவேஷன் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ ஒரே ஒரு கோர் எடுத்து அந்த கோரில் வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நோக்கியே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதை நோக்கியே நம்மளோட பயணங்கள் வந்து தொடரும். ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம தேடல்களும் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய சர்ச் பண்ணுவோம். இப்போ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் தீமை பேஸ் பண்ணி நம்ம நிறையா வந்து சர்ச் பண்ணுவோம். அப்படி நிறைய சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ப்ராஜெக்டாக வந்து டெலிவர் பண்ணுவோம். அது வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டார்ட் அப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா ஒரு இனோவேஷன் தான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்பாக மாற முடியும். அந்த இனோவேஷன் இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப் இஸ் நத்திங். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னாவே அதில் தெர் இஸ் சம் இன்னோவேஷன். ஸோ அந்த சின்ன இன்னோவேஷனாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டார்ட் அப்பை ரன் பண்ணுறதே அந்த இன்னோவேஷனாக தான் இருக்கும். அப்போ அந்த இன்னோவேஷனை கொண்டு வரது தான் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டை ஓனாக பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் சீனியர்ஸ்ட்டை வந்து ஹெல்ப் கேட்கலாம், உங்கள் கைடுகிட்ட ஹெல்ப் கேட்கலாம், இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்கலாம், இல்லை இந்த ப்ராஜெக்ட் சென்டர்லேயே ஹெல்ப் கேட்கலாம். ஆனால் ப்ராஜெக்டே அந்த சென்டரில் வாங்கிடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.